படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் போய் பாருங்க கண்டிப்பாக. நான் பயங்கரமான ஸ்பைடர்மேன் ஃபேன், அதனால வந்துட்டேன். சிவகங்கையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்ஷனு வழக்கம் போல் இல்லை, ஆனால் ஓகே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக. ஆக்ஷன் ஜாக்கி சான் நல்லா பண்ணியிருக்காங்க, கொரியோகிராஃபிங்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பேசி எமோஷனலாக போயிருக்கு படம். ஸ்பைடர்மேன் வந்தாலே பார்க்கலாம் ப்ரோ, படம் எவ்வளோ நேரம் பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து ஓகே. லேக்லாம் ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆக்ஷன்லாம் அங்கங்கே இருக்கு. பட் ஆனால் படம் வந்து கொஞ்சம் டீசெண்டா, கொஞ்சம் வெப் சீரிஸ்ல உட்காந்து பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கு. இப்போ தியேட்ரிக்கல் மெட்டீரியல்னா அங்கங்க வச்சிருக்காங்க, ஆனா கொஞ்சம் ஸ்லோ ட்ராமா. ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்விங்கிங்லாம் வந்து புதுசாக பண்ண மாதிரி இருந்துச்சு. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. டைரக்டர் சொன்ன மாதிரியே வந்து ஸ்விங்கிங்ஸ்லாம் வந்து உண்மையிலே பார்க்க ஸ்பைடர்மேன்னா எப்படி நம்ம காமிக்ஸ்லலாம் பார்ப்போமோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ராடினரியா போயிருக்குது இப்போ வரைக்கும் படம். ரொமான்ஸ் இல்ல ப்ரோ, ரொம்ப மன உளைச்சல் நிறைய பேர் இதாயிருக்காங்க ப்ரோ. இமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம இமோஷனலாக ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இமோஷனல் சீன்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. படம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே வந்திருக்கு. நீங்க ஃபைனல் டச்சா நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட்ல முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா கடைசி சீனை மட்டும் மறக்காம பாத்துருங்க யாருனாலுமே. இங்கிலீஷ்ல மட்டும்தான் ப்ரோ, தமிழ் வேணாம். நான் நினைச்சேன் ஹைப்பா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா வெயிட் பண்ணதுக்கு அவ்வளவு ஒரு திட்டா இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆனா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். என் கிரேட்ஸ் எதுவும் வச்சிருக்கலாம். டூம்ஸ்டே தான் ப்ரோ, நல்லா இருக்கு. ஒர்த்து தான், ஹைப் ஒர்த்து தான். ஆக்ஷன் அந்த ஸ்விங்கிங் சீன் எல்லாமே நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்லாம் சூப்பரா இருக்கு பாக்க. ரொமான்ஸ் சீன் கிஸ் சீன்லாம் கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதெல்லாம் ஃபுல்லா சேடா தான் ப்ரோ இருக்கும், பெருசா ரொமான்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. நாம செம்மையா பார்க்கலாம். சூப்பரா இருந்தது படம், நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்பைடர்மேன் தான் பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். நீங்க பழைய அப்படியா? படம் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா பழைய சாம் ரைமிலாம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. எமோஷனலா கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னும் அந்த பழைய அங்கிள் பென் அந்த கான்செப்ட்லாம் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதை ட்ரை பண்ணாங்க. ஆண்ட்மே வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் அதை கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா டோபி மேக்கர் தான் ஒரே ஸ்பைடர்மேனு என்னைக்குனாலும். படம் நல்லா தான் இருந்துச்சு. மார்வல் படம் அதே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. என்ன ஹல்கை தான் மறுபடியும் அதே மாதிரி சும்மா வந்து காட்டிட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மற்றபடி படம் சூப்பர் தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்பெல்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாம் பார்க்கலாம். விஎஃப்எக்ஸ் நோரிக்கிட்டாங்க ப்ரோ, எல்லாமே பீக்கு தான். 3D நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு படம் ஆவரேஜ் தான். மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா வந்து பாருங்க, கொடுத்த ஹைப்புக்கு நல்லா இருக்கு, அவ்வளவு. விஎஃப்எக்ஸ்க்கு என்ன மார்வல் நல்லா தான் இருந்துச்சு. ஹல்கானா லைட்டா வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. டூம் சேர்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை, பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. கத்துல தொண்டே அப்படி ஆச்சு. சூப்பரா இருக்கு படம். அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். டூம்ஸ்டே இல்ல, நல்லா தான் இருக்கு. இது ஃபைட்டிங்னா நல்லா தான் இருக்கு. ரொமான்ஸ்னா அவ்வளோ ரொம்பனா இது காட்டல. ஃபைட்டிங்னா நீட்டாவே காட்டுறாங்க. கத்துல தொண்டே அப்படி ஆயிடுச்சு கொடூரமா. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்குண்ணே. எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இதோட இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆக்ஷன் கம்மியா இருக்கு. அதான் ஆக்ஷன் கம்மியா இருக்கு படம். என்ன அந்த மாதிரி இது இல்லை, ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லை. கொஞ்சம் நர்வஸா இருக்கு, வேற ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லை. ஒன் டைம் பார்க்கலாம், போர் அடிக்கல. ஆமா, 2 மணி நேரம் 24 நிமிஷம், போர் அடிக்கல. படம் நல்லா தான் இருக்கு. இல்ல அதேதான், கொஞ்சம் ரொம்ப இது இல்லாம இருக்கு. அது படம் வந்து விறுவிறுப்பு இல்லாம கொஞ்சம் ஸ்லோ மோஷனா இருக்கு படம். ஆமா, பழைய படங்கள் மாதிரி இப்ப வந்ததுக்கு மாதிரி இல்ல. அந்த ஸ்பைடர்மேன் மாதிரி இல்ல, கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. டப்பிங் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு. காமெடிலாம் அவ்வளவா இல்ல. 2-3 சீன் தான் காமெடியா இருக்கு. மற்றபடி பெருசா காமெடிலாம் இல்ல. விறுவிறுப்பா. ஓகே, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. ஹோம் கம்மிங் மாதிரி தான் இருக்கு, முன்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கு. நோவே மாதிரிலாம் இல்லை,
நல்லா இருக்கு பார்க்கலாம். ஸ்டென்ட்லாம் சூப்பரா இருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்த்துக்கலாம். தரமா இருக்கு ப்ரோ. ஒரு நல்ல ஸ்பைடர்மேன் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. இதுதான் வந்து ஒரிஜினலான ஸ்பைடர்மேன். இது வரைக்கும் மாஸ்க் மட்டுமே போட்டு ஒரு குட்டான ஸ்பைடர்மேன் தான் இது மட்டும்தான். நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் அது மட்டும் ஏமாத்தி விட்டாங்க. அது நாங்கள் பெருசாக ஏதாவது சீக்ரெட் வார் மாதிரி ஏதாவது கொண்டு வருவான்னு நினச்சேன். பட் வந்து வெனம் தான் காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, ஏதாவது இருந்தால் இல்லை. இதுதான் சீக்ரெட் வார்ஸில் வந்து பிளாக் ஷூட்டோட ஸ்பைடர்மேன் வந்தால் ரொம்ப சந்தோஷம். படம் சூப்பரா இருக்கு. ஓகே தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹல்க்கு உங்களை நல்லா பண்ணியிருக்காங்க. வேற இந்த எமோஷனல் எது அப்படிலாம் இல்லை, கரெக்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக பாருங்க, நோ ஸ்பாய்லர்ஸ். தேங்க்யூ. ஆனால் படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. ட்ரைலரில் ஏற்ற ஹைப் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபைட்டெல்லாம் ஓகே தான். ஜெயில் ஃபைட் நல்லா இருந்துச்சு, ஜாக்கி சானோட கோரியோகிராஃபர். பட் நான் டேர்டெவில் கேமியோ தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அவரை காமிக்கவே இல்லை. கொஞ்சம் டிசாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. மற்றபடி ஸ்பைடர்மேனுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவியாக தான் இருக்கு. இது நோவே ஹோம் அளவு இருக்காது, எதிர்பார்க்காதீங்க யாரும். ரொம்ப எதிர்பார்ப்பாடு யாரும் படத்துக்கு வராதிங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆமா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்து எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா இருக்கு.